திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாதர் சுவாமி கோயிலில் நம்பெருமாள் வெள்ளியானை வாகனத்தில் எழுந்தருளி அருள்பாலித்தார். தைத்தேர் திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. விழாவின் 6ஆம் நாளில் நம்பெருமாள் வெள்ளியானை வாகனத்தில் எழுந்தருளி 4 உத்தர வீதிகளில் உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவில் தைப்பூச திருவிழாவின் 6ஆம் நாளில் யானை வாகனத்தில் அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். தைப்பூச திருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் 6ஆம் நாளில் உற்சவ அம்மனுக்கு வசந்த மண்டபத்தில் சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகள் நடைபெற்று மகா தீபாராதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து அம்மன் மர யானை வாகனத்தில் எழுந்தருளி கோவில் பிரகாரத்தில் திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரியாக்ராஜில் நடைபெறும் மகா கும்பமேளாவில் புனித நீராடியவர்களின் எண்ணிக்கை 40 கோடியை கடந்துள்ளது. கடந்த மாதம் 13ஆம் தேதி தொடங்கிய இந்த விழா வரும் 26ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்தியா மட்டுமின்றி உலகின் பல்வேறு நாடுகளில் இருந்தும் பக்தர்கள் வந்த வண்ணம் உள்ளனர். கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நாள்தோறும் லட்சக்கணக்கான பக்தர்கள் தொடர்ந்து புனித நீராடி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டையில் நடைபெறும் 3ஆம் கட்ட அகழாய்வில் சுடு மண்ணாலான மனித உருவத்தின் கால் பகுதி, விலங்கின் பல் மற்றும் பளிங்கு கல் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் முன்னோர்கள் இங்கு விலங்குகளை வளர்க்கவும் வேட்டையாடவும் செய்து உள்ளது தெரிவதாகவும், தற்போது கிடைத்துள்ள பல் எந்த விலங்குடையது என்பது முழுமையான ஆய்விற்கு பிறகு தெரியவரும் என்றும் அகழாய்வு இயக்குநர் பாஸ்கர் தெரிவித்துள்ளார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.